ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி 2ஆவது டைம் அடை வச்ச கோழி வந்து பார்த்தீங்கன்னா, குஞ்சுகள்லாம் பொரிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த குஞ்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டில் இறக்கி விடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டில் வந்து ஆன்டிபயோட்டிக்கு பயன்படுத்துகிறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு சுடு தண்ணி நல்லா காய வச்சு, அதில் மஞ்சள் தூவி கொஞ்சோண்டு தூவி, அதை நல்லா மிக்சிங் பண்ணி நல்லா தொளிச்சு விட்டணும். கூட்டில் வந்து நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தொளிச்சு விட்டணும். தொளிச்சு விட்டால் தான் நம்ம கோழி குஞ்சு இறக்கி விட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கு எதுவும் வராமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குஞ்சுகளை இறக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்த முட்டை மட்டும் இருந்துச்சு. மத்த எல்லா குஞ்சும் பொரிஞ்சிருச்சு. 9 முட்டை வச்சா அதில் 8 குஞ்சு பொரிச்சிருக்கு. ஒரு முட்டை மட்டும் பழைய கோழியில் வந்து வச்சுட்டோம். பழைய கோழியில் வச்சுட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டில் கோழி குஞ்சு இறக்கி விட்டு, நம்ம குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வீட்டரிசிக்கு ஒரு தான் வைப்போம் நம்ம தீவனம் வந்து. நல்லா விரும்பி சாப்பிடும். கோழியும் சாப்பிடும், நல்லா கோழி குஞ்சும் நல்லா சாப்பிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமான தண்ணீரை காய வச்சு, அதில் மஞ்சள் பொடி வந்து லைட்டாக தூவி விட்டு நல்லா மிக்சிங் பண்ணி வச்சிடணும். நம்ம வீட்டில் எப்பயுமே அந்த கோழி குஞ்சு பொரிச்சா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமத்து முறையில் அடை வைத்த கோழி 100% எப்படி பொரிக்கிற தன்மை வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து கீழே கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா பாருங்கள்.